அன்பானவர்களே, கடந்த 9 மாதம் அதிசயமாய் நடத்தி அவருடைய கரங்கள் நம்மை தாங்கி ஒவ்வொரு நிமிஷமும் தேவ கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தின நம்முடைய ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துவோம். இந்த புது மாதத்தை காணும்படியாக தேவன் நமக்கு கிருபை செஞ்சிருக்கிறார். அந்த கிருபையை நினைத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. இந்த புது மாதம் நிச்சயமாய் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார், நம்முடைய பாதுகாப்பாய் இருப்பார். அவருடைய ப்ரொடெக்ஷன் நம்மோடு கூட இருக்கும், அவருடைய தயவு நம்மோடு கூட இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் இந்த புது மாத வாக்குத்தத்தம் நாம் ஒவ்வொரு மனுஷரும், சிலவங்க நம்மோடு கூட எப்போதுமே இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். சிலவங்க நம்மோடு கூட எப்பவுமே இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். ஆனால் அவங்களால் ஒரு சடன் லிமிட்ஸ் வரைக்கும் தான் இருக்க முடியும். நம்முடைய வாழ்நாள் முழுமையாக இருக்க முடியாது. ஏதாவது காரணங்களால அவங்க நம்மை விட்டு பிரிந்து. ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன். மனுஷர்கள் நம்மோடு கூட இருக்கிறது ஒரு சடன் லிமிட். ஆனால் நம்முடைய தேவனோ அவருடைய வாக்குத்தத்தம் உலகத்தின் முடிவு பரியந்த, உலகம் எவ்வளவு தூரம் இருக்கிறோம், எவ்வளவு நாள் இருக்குதோ அந்த நாள் வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த மாதத்தில் நம்மோடு கூட யார் இருப்பாங்க, நம்முடைய நிலைமை என்னாகும், நம்முடைய சூழ்நிலைகள் இப்படி நம்மளை வாட்டி வரைக்கிற, என்ன செய்கிறது அப்படின்னு நாம் சோர்ந்து போகிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், யாரை விட்டு போனாலும், யார் எப்படி போனாலும், உலகம் இருக்கிற வரைக்கும் என்னோடு கூட நான் இன்னொன்று சேர்த்து சொல்லுகிறேன், உலகம் இருக்கிற வரைக்கும் பரலோகத்தில் நீங்கள் வந்தாலும் அங்கேயும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று நம்முடைய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த ஆன்லைனில் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களையும் தேவன் இந்த வார்த்தையின்படியாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். இந்த நேற்று இரவு தான் இதனுடைய ஒரு ரகசியத்தை நான் புரிந்து கொண்டேன். ஏன் இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருப்பேன் சொல்லி? அதனுடைய விளக்கத்தை நான் பழைய ஏற்பாட்டில் காண்பிக்கிறேன், அதை கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன் ஆண்டவராக இயேசு உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் சொல்வதற்கான காரணம், வேறு வேத பக்கத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும். பைபிளுடைய தன்மை அதுதான். நம்முடைய ஒரு வசனத்தினுடைய விளக்கம் இன்னொரு வசனத்தில் இருக்கும். நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், சரிங்களா? அப்போ இந்த யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு இடத்துல மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே தேவரீர், நீர் எங்களோடு கூட வராவிட்டால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? உம்முடைய சமூகம் எங்களோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாது இரும் என்று சொல்றார். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லா போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். அதனோட முந்தின வசனம் ஆண்டவர், அதாவது தேவன் மோசையோட பயணத்தில் மோசைக்கு நன்றாக புரிந்து விட்டது, தேவன் நம்மோடு கூட வராவிட்டால் நம்ம போகிறமெல்லாம் ஜெயம் காண முடியாது. நான் மோசையை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். மோசைக்கு ஒரு இன்சைட் இருந்தது, போன வாரம் சொன்னது மாதிரி ஒரு நுண்ணுணர்வு இருந்தது. அதாவது வரப்போகிற காரியங்களை குறித்தான ஒரு வெளிப்பாடு. மோசைக்கு தெரியும், இவ்வளோ பெரிய ஜனங்களை நடத்திட்டு போகிறது சாதாரண காரியம் இல்லை. அப்படி நடத்தினாலும்
நாங்கள் போகிற வழிகளில் பல எதிர்ப்புகள் இருக்கும், விரோதிகள், பகைஞர்கள், சத்துருக்கள் இருப்பார்கள். இவர்களை சம்மேளிச்சிடலாம், எப்படியே சம்மேளிச்சிடலாம். ஆனால் போற வழியில நாங்கள் ஆண்டவர் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல போய் சேர வேண்டுமானால், வழியில இருக்கிற தடைகளை ஜெயிக்க வேண்டுமானால், சத்துருக்களை ஜெயிக்க வேண்டுமானால், கஷ்டங்களை ஜெயிக்க வேண்டுமானால், போராட்டங்களை ஜெயிக்க வேண்டுமானால், எங்களோடு கூட எங்கள் தேவன் வராவிட்டால் ஒன்றுமே நடக்காது என்ற உள் உணர்வு, இல்லாவிட்டால் வெளிப்பாடு மோசைக்கு இருந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த 33ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் சொல்ற, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீ அறிவிக்கவில்லை. என்ன சொல்றார் தேவன்? அழைத்துட்டு போன்னு சொல்றாரு. ஆனா கூட யாரை அனுப்புறன்னு சொல்ல. மோசே சொல்றாரு, யாரை அனுப்பினாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீர் எங்களோடு வராவிட்டால், நீர் எங்களோடு வராவிட்டால் யாரெல்லாம் வந்தாலும் எந்த பலனும் இல்லை அப்படின்னு மோசைக்கு தெரிகிறது. இந்த காலை வேளையில வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவ பிரசன்ன, அதாவது தேவன் நம்மோடு கூட வருகிற என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். மோசே ஏன் பிடிவாதமாய் நீ வராவிட்டால் நான் இங்கிருந்து போக மாட்டேன்னு சொல்றார்? அந்த 14ஆம் வசனத்துல ஒரு நல்ல நம்பக்கூடிய வசனத்தை சொன்னார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதை கேட்டுதான் சொல்றார். 14ஆம் வசனத்துல உங்களுடைய சமூகம் உனக்கு முன்பாக போகும் என்று சொன்ன பிறகு மோசே 15ஆம் வசனத்துல எனக்கு என்ன சொல்றாருங்க? உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரும். அப்போ மோசைக்கு நன்றாக தெரிந்தது, தேவன் இல்லாமல் இந்த பயணம் வாய்க்காது. நான் கடந்த நாட்களில் சொன்னேன், யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ அந்த வெளிப்பாடு மோசைக்கு ஏற்கனவே இருந்துச்சு. அப்போ மோசை ஏன் இப்படி ஒரு பிடிவாதமா நீர் வராவிட்டால் நான் போக மாட்டேன்னு சொல்வதற்கான காரணம் நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, நீங்க நம்ம வாஞ்சிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நாம் தனிமையாய் போனாலும் எந்த பலனும் இல்லை. என்னோடு கூட என் தேவன் வறுமையானால், என்னோடு கூட தேவ பிரசன்னம் வறுமையானால், அதான் என் வாழ்க்கையில ஜெயம் என்று சொல்லி புரிந்து கொள்ளுமே. ஆனால் நாம் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் தேவ பிரசன்னத்தை வாஞ்சிப்போம். நான் அடிக்கடி சபையில சொல்வதுண்டு, தேவ பிரசன்னத்தை புரிந்தவன் ஒருபோதும் தேவ சமூகத்தோடு விலக மாட்டாங்க. மோசே தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர், தேவன் என்னோடு கூட இருக்குமே ஆனால் என்ன நடக்கும் நன்றாக தெரிந்தவர். அதனால பிடிவாதமாய் சொல்கிறார், என்ன நீர் வராமல் போனால் நாங்கள் போக மாட்டோம். இந்த அக்டோபர் மாதம் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறேன், நீங்கள் பிடிவாதமாய் இருங்க. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பிடிவாதம் பண்றீங்க. ஒன்றுக்கும் பயனில்லாத விஷயத்துல நம்ம பிடிவாதமாய் இருக்கிறோம். ஆனால் தேவனுக்காக, ஆண்டவரே இந்த அக்டோபர் மாதம் நீர் இல்லாமல் இந்த மாதத்தில் நான் அடுத்த நாளுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிடிவாதமாய் பிடித்து கொள்ளுங்கள். சரி, அப்படின்னா என்ன லாபம்? ஆண்டவரை நம்மோடு கூட அவருடைய சமூகம் நம்மோடு கூட வறுமையானால் என்ன லாபம் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும். மோசை இந்த தேவ பிரசன்னத்தை தேவனோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி பிடிவாதமாய் ஆண்டவரை வர வச்சு, அப்புறம் அவர் கண்மலையிலே மறைத்து, அப்படி தொடர்ந்து வசனங்களை வாசிக்கும் போது கண்மலையில் அவரை மறைத்து அவரை வெளிப்படுத்துகிறார், அவர் கூட போகிறார். இப்போ என்ன நடந்தது? மோசையிலிருந்து யோசுவாவின் காலம் வரைக்கும் 33 ராஜாக்களை ஜெயித்துதான் இஸ்ரவேல் ஜனங்கள் கனானை அடைந்தார்கள். நன்றாக கவனிங்க, இதாங்க வெளிப்பாடு. 33 ராஜாக்களை, வல்லரசுகளா, பயங்கரமான ராஜாக்களை ஜெயித்து அவர்கள் கனானை வாக்குத்த தேசத்தை அடைந்தார்கள். இந்த காலையில் என்னை கேட்கிற தேவ பிள்ளையே,
உனக்கு வாக்குத்தம் வந்து சேர வேண்டுமானால், நல்லா கவனிங்க, வாக்குத்தம் நம்மை வந்து அடைய வேண்டுமானால் நம்ம அநேகரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தம் செய்யப்பட்ட இடத்துல வந்து சேருவதற்கு 33 ராஜாக்களை ஜெயிக்க வேண்டிய அவசியமாயிருந்தது. இவர்களுக்கு ஜெயிக்கக்கூடிய பலன் இல்லை, யுத்த பயிற்சி இல்லை இவர்களுக்கு. ஆனாலும் அவர்கள் ஜெயிக்க காரணம் என்ன? இதை முன்பாக கண்ட மோசே போற வழியில் அநேக காரியங்களை ஜெயிக்க வேண்டி இருக்கிறது. அந்த ஜெயிக்க வேண்டுமானால் எங்களுடைய பலத்தினால் ஜெயிக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூடி அவங்களுடைய யுத்த பயிற்சி உள்ளவர்கள் கிடையாது, அவங்களால் ஜெயிக்க முடியாது. ஆனால் தேவரீர் யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறவரே, நீர் எங்களோடு கூட வறுமையானால், உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வறுமையானால் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 33 ராஜாக்கள் அல்ல, 330 ராஜாக்கள் வந்தாலும் எங்களால் ஜெயிக்க முடியும் என்ற ஒரு வெளிப்பாடு மோசேக்கு இருந்தது. அல்லேலூயா. என்ன வெளிப்பாடு? எத்தனை எங்களுடைய பயணத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கனான் தேசம் போகிற வரைக்கும் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை விரோதிகள் வந்தாலும், பகஞ்சர்கள் வந்தாலும், சத்துருக்கள் வந்தாலும் அதை ஜெயிப்பதற்கு எங்களால் முடியாது, எங்களுடைய படபலத்தினால் முடியாது. தேவரீர் நீர் எங்களோடு கூட வறுமையானால் அதுதான் எங்களுக்கு பலன் என்று மோசே புரிந்து அறிந்து அவர் பிடிவாரம் பண்ணுகிறார். ஆண்டவரே, நீர் எங்களோடு வராவிட்டால் நாங்கள் இங்கே இருந்து போக மாட்டோம். அல்லேலூயா. இதுவரைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால தேவையில்லாத விஷயத்துக்கு, உலகத்துக்குரிய விஷயத்துக்கு, இச்சைக்குரிய விஷயத்துக்கெல்லாம் பிடிவாதம் பண்ணாம நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும். சில நேரத்தில் பிடிவாதம் பண்ண ஆண்டவர், சில குழந்தைகள் பிடிவாதம் பண்ண அப்பா அம்மா எப்படி 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 ஆயிடுவாங்களோ அதே மாதிரி சில நேரங்களில் சில விஷயங்களுக்காக நம்ம பிடிவாதம் பண்ண ஆண்டவர் இறங்கிடுவார். எல்லா விஷயத்துக்கும் இல்லை, புரியல, எல்லா விஷயத்துக்கும் இல்லை, சில விஷயங்களுக்காக நாம் மோசையை போல பிடிவாதமா வராவிட்டால், உம்முடைய பிரசனை இல்லாவிட்டால் என்னால் வாழ முடியாத ஆண்டவரே, நான் உனக்கு சாட்சியா இருக்க முடியாத ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கதறுமையானால் நிச்சயமாக தேவனுடைய பிரசன்னமோடு கூட வரும். இதை உணரக்கூடிய கிருபை நமக்கு வேண்டும். எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான், மோசே இதை முன்பாக மோசையின் காலத்தில் நடக்கிறதல்ல, மோசைக்கு பிறகு யோசுவாவின் காலத்தில் நடக்க வேண்டியதுக்காகவே இப்போதே இந்த பயணத்தில் தேவனோடு கூட போகும்படியாய் அவர் கேட்கிறார். அப்போ இதில் நம்முடைய வாக்குத்தத்தம் என்ன? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் உங்களோடு கூட இருப்பேன். அப்போ ஆண்டவராக இயேசு சீஷர்களை பார்த்து எதுக்கு சொன்னார்? தேவ பிள்ளைகளே, நீ அபிஷேகம் பெற்ற எல்லாம் ஓகே, அபிஷேகம் பெற்றெல்லாம் ஓகே, ஆனால் நீங்க போகிறது பயங்கரமான ஒரு காரியத்துக்காய் போறீங்க. உலகத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறீங்க. அநேக எதிர்ப்புகள் உங்களுக்கு வரும், அநேக தடைகள் வரும், அநேக கஷ்டங்கள் வரும். உங்களை தண்டிப்பார்கள், கொலை செய்வார்கள், அநேக காரியங்களை செய்வாங்க. ஆனாலும் அங்கெல்லாம் நிற்க பலன் வேண்டுமானால் நான் உங்களோடு கூட இருக்க வேண்டும். இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஏன் தேவன் ஆண்டவராக இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களோடு இருக்கேன்னு சொன்னால், நீங்கள் சந்திக்க போகிற எல்லா விஷயத்திலும் உங்களால் ஜெயம் எடுக்க முடியாது. நான் கூட இருக்குமேயானால், நான் உங்களோடு கூட இருக்குமேயானால் நிச்சயமாய் மோசைக்கு தேவன் வெளிப்படுத்தினது போல இன்றைக்கு இயேசு சீஷர்களுக்கு சொல்கிறார். இன்றைக்கு இயேசு சீஷர்களுக்கு நமக்கு சொல்கிறார், இயேசு இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் தெரியுமா? அதே சொல்லிடுறேன். ஏன் ஜெபிக்கிறோம், பைபிளை வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ரைட் இல்லை. ஆனால் பைபிள் வாசிச்சாலும் சரி, ஜெபிச்சாலும் சரி, நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், தேவ பிரசன்னம் எப்போது நம்மோடு கூட இருக்கணும். தேவ ஆண்டவரே நீர் வராவிட்டால், நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சரியா பெரிய பெரிய கன்வென்ஷன் மீட்டிங் போகும்போது நான் இப்படி ஜெபம் பண்றது உண்டு. சொல்லக்கூடாத ஒரு விஷயம், நான் வெளியே சொல்லாத விஷயம். ஆண்டவரே என்னை தனிமை அனுப்பாதீங்க.
அர்த்தம் புரிஞ்சுச்சா? அர்த்தம் புரிஞ்சுச்சா? என்ன தனிமே அனுப்பாதையும் நீ என்னோடு கூட வந்தாதான் அந்த மீட்டிங்கில் நான் அந்த ஜனங்கள் ஜெயத்தை பார்ப்பார்கள். இன்னைக்கு தேவப்பிள்ளை உங்களுடைய ஜெபத்தில் நீங்க சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் எங்கேயாவது புறப்படும் போது நீங்க ஜெபிக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்க வாழ்க்கையில ஏதாவது சூழ்நிலைகள் உங்களுக்கு மாறி மாறி வரும்போது சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவரே நீர் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு வரட்டும், உம்முடைய சமூகம் இல்லை, சமூகம் என்றால் the presence of God, பிரசன்னம் எங்களோட வரட்டும், நீ எங்களோட வாரும் அப்படின்னு அவரை அழைத்து அப்படியே அவரை நம்மோடு கூட போகும்போது அந்த போகிற இடத்துல நமக்கு ஜெயம் விட்டால் நம் மூலமாக இயேசு நமக்கு ஜெயம் தருவார். எம்மாவூர் போன சீஷர்கள் அவங்களோடு கூட இயேசு வந்தார். ஒரு ஊருக்கு வந்தபோது அவர் என்ன பண்ண, விலகி போறதுக்காக பார்த்தார். அப்போ என்ன பண்ணாராம், அந்த சீஷர்கள் வேற சொல்லுகிறது வருந்தி கட்டார்களாம், தங்களோடு கூட தங்கும்படியாக. அந்த சீஷர்களுக்கு புரிஞ்சிச்சு, அவர்களுக்கு இயேசு யாருன்னு புரியல, ஆனாலும் ஒண்ணு புரிஞ்சிச்சு, இவர் கூட இருந்தா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அப்போ என்ன, இந்த இந்த அக்டோபர் மாசத்துல உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அதிகாலையில் எழுந்து மொபைல்ல அதிகாலையில் எழுந்து ஆண்டவருக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லி, இல்ல பரிசுத்த ஆவியான ஒரு குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் சொல்லி, ஆண்டவரே இன்னைக்கு என்னை விட்டு போயிடாதீங்க, என்னோடு கூட இருந்த நாள் முழுவதும் என்னோடு கூட இருங்க, இல்லாவிட்டால் இந்த மாதம் முழுவதுமா என்னோடு கூட இருங்க, இல்லாவிட்டால் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்னோடு கூட இருங்க, அப்படி நாம் வருந்தி கேட்கணும். எப்படி கேட்கணும்? எல்லாரும் சொல்லுங்க, வருந்தி கேட்கணும். ஆண்டவரை வருந்தி கேட்கணும், ஆண்டவரே என்னோட கூட இரு, என்னோட கூட இரு, நீ இல்லாவிட்டால் என்னோட வாழ்க்கை தோல்வியதான் இருக்கும். அப்படி ஒவ்வொரு நிமிஷமும் நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக வருந்தி கேட்கும் போது நிச்சயமாய் நம்மால் சொல்ல முடியும், நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு பிறகு வருகிற அடுத்த தலைமுறைக்கும் தேவ பிரசன்னத்தை அவளால் உணர முடியும். அந்த மோசையை கட்டாயப்படுத்தி பெற்றுக்கொண்ட அந்த சமூகம் அவங்க கனான் தேசம் போகிற வரைக்கும் அந்த பிரசன்ஸ் இருந்தது. அந்த போகிற வரைக்கும் அவள் ஜெயத்தை பெற்றார்கள். அவருடைய வாழ்க்கையில தோல்வியில் ஜெயிக்கிறவங்க இல்ல, அவங்க பயந்தவங்க, அவங்களுக்கு யுத்த பயிற்சி கிடையாது, ஆனாலும் அவள் ஜெயித்தார்கள். அதே போல நாமும் அவருடைய சமூகத்தை வாஞ்சிங்க, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிங்க, என்னோடு கூட வாரும் என்று கேளுங்க, நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்படியே செபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, எங்களுக்காய் பலியான ஆட்டுக்குட்டியானவரே, இந்த கடந்த 9 மாதம் எங்களை நடத்தினவர், இந்த 10ஆம் மாதத்திலே காண செய்த உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மோசை பிறகு இப்போது நிலைமை அல்ல, எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகும் நடக்க வேண்டிய சில காரியங்களுக்காக உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தது போல நாங்களும் ஆண்டவரே தற்போதைய காரியங்களுக்காக அல்ல, இனிமேலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நாங்கள் எப்போதும் உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களாக, உம்முடைய பிரசன்னத்தை விரும்புவர்களாக, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் சுமக்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றும்படி ஆடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த செய்தியை ஆன்லைனில் எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது அவருடைய வாழ்க்கையில மிக பிரயோஜனமாய் மாறத்தக்கதாக, அவருடைய வாழ்க்கையை மாற்றத்தக்கதாக, அவருடைய சூழ்நிலையிலிருந்து அவர்கள் இப்போது இருக்கிற சூழ்நிலைகளிலிருந்து வெளியே கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவரே இதன் மேல் விசுவாசம் வைத்து இனிமே நடக்க போகிற காரியங்கள்ல என்னால் முடியாது, என்னுடைய தேவனுடைய பிரசன்னோடு கூட வறுமையானால் அதான் என்னுடைய வாழ்க்கையில ஜெயம் என்று நம்பி
உம்முடைய பிரசனத்தை வாஞ்சிக்கத்தக்கதாக ஒவ்வொரு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆன்லைனில் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும், பாதுகாப்பாய் மாறட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு இப்போது உம்முடைய பிரசன்னத்தை அவள் உணரத்தக்கதாக, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம் ஆண்டவரே எங்களோடு கூட வருகிறதை நாங்கள் உணரத்தக்கதாக, ஒவ்வொருவரும் உணரத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஆடி ஜெபிக்கிறோம். தேவ கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதி. இந்த மாதம் முழுவதுமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்கள் வாழ்நாள் அல்ல, உலகத்தின் முடிவறியந்தம் உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து உம்முடைய நாம மகிமைக்கின்ற எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஆன்லைனில் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதி. இந்த மாதம் முழுவதுமாய் உம்முடைய பாதுகாப்பு, எல்லா தேவைகளை சந்தியும். குறைவுகளெல்லாம் நிறைவாகட்டும். வாரை கூடார்த்தணுகாருடைய பொல்லாப்பு நேரிடாதபடி உடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய செட்டை நிலை மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. இரத்த கோட்டைகளும் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.